சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையில் சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையில் சேவிப்பது ஆகாதென்று கண்டாய். கர்த்தரையில் சேவிப்பது ஆகாதென்று கண்டாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்துக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட லெந்து கால வேத பகுதியை வாசிக்க கேட்போம். என்னாகும் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தரை மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. இன்றைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதியின் தலைப்பு ஆவியை பெற்றிருக்கிற புருஷன் யோசுவா. யார் அந்த யோசுவா? மோசே தன்னோடு கூட ஆளுமை செய்யும்படியாக ஒரு ஆள் தேவை என்று ஆண்டவரிடம் கேட்டபொழுது ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டவர், ஆண்டவரின் மீது வைராக்கியம் கொண்டவரே அந்த யோசுவா. யோசுவா என்றால் யெகோவா ரட்சிக்கிறவர், கர்த்தரே ரட்சிப்பு அல்லது கடவுள் விடுதலை என்று பொருள். அவர் ஆண்டவர் மீது பக்தியும் வைராக்கியமும் கொண்டவர், மோசேக்கு உண்மையாய் ஊழியம் செய்தவர், சாதாரண மனிதர் அல்ல, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர். மோசேக்கு பின் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரின் ஆசியுடன் வழிநடத்தி வரும் இவரே. அப்படிப்பட்ட தலைவனான கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுத்து வழிநடத்தினார். மேலும் யோசுவாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, யோசுவா மரித்த பின்பு இந்த இலக்கை யார் அடைய முடியும் என்று யோசித்த பொழுது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை அடைவது இலக்கு. மக்களுக்கு யார் செய்ய முடியும் என்று சொல்லுகிற பொழுது யோசுவா 1:5, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி 8ஆம் 9ஆம் வசனம் வழியிலே யோசுவாவை போல ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்தது போல ஏற்றுக்கொண்டு இந்த உபவாச காலத்திலே துளிர் விடுகின்றவர்களாய், புதுப்பிக்கப்பட்டவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது திருச்சபையிலே அல்லது குடும்பத்திலே இந்த தேசத்திலே ஆற்றிய பணியை குறைவாக நின்று இருந்தாலும் உங்களுக்குள்ளே கர்த்தர் அதை நிறைவுபடுத்துவார், காரியத்தை முடிப்பார், அந்த இலக்கை அடைய செய்வார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
யோசுவாவை பயன்படுத்தி அதை அடை மோசேயை விட்டு சென்ற பணியை நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நிச்சயமாகவே வழிநடத்துவார். பழைய ஏற்பாட்டில் யோசுவா 24:15 உள்ளபடி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அவரது உறுதிப்பாடு அவரை ஒரு சிறந்த ஆவிக்குரிய தலைவராய் காட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகின்றார். அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியை பெற்றவர்களாய் யோசுவாவை போல் அழைக்கப்படுகின்றோம். நாம் முன்மாதிரியாக இருக்கின்றார் அழைக்கப்படுகின்ற ஆண்டவர் நம் ஆண்டவர். தேவன் உங்களை ஒரு காரியத்திற்காக தெரிவு செய்து கொண்டால் அதற்கு தேவையான வல்லமையை நிச்சயம் கொடுப்பார். நாம் யோசுவாவை போல ஆவியை பெற்றவர்களாகவும் பொறுப்புகளை இருக்க தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிநடத்துதல் ஒரு புதிய தலைமுறையை எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தபசு காலத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். ஆவியை பெற்றிருக்கிற ஒரு நபராக தேவன் கொடுக்கும் பொறுப்புகளை உண்மையாக நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கொடுத்த இந்த சத்திய வசனத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யோசுவாவை போல நாங்கள் உண்மையாய் உண்மை பற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க ஆசீர்வதித்து தரும்படியாய் பாதவழியில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கேட்ட சத்தியத்தின் மூலியமாக நடந்து கொள்ள எங்களை பாதுகாத்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.